என்னது டோரியும் புரிக்கும் நார்மல் ஆயிட்டாங்களா? இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1176 ஓட ஸ்பாயிலர் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரோட டைட்டில் வந்து இட்ஸ் மை பிரைட். இந்த சாப்டரோட கவர் பேஜ்ல வந்து ஒன் பீஸ்ல வால்யூம் 12ல வந்து ஒரு கவர் இருக்கும். அதுல ஸ்ட்ராகர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ராகர்ஸோட அந்த பிக்சரை வந்து நமக்கு நியூ வெர்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு லிலித் ஃப்ராங்கியை காமிப்பாங்க. அதுல லிலித்துமே ஃப்ராங்கி கிட்ட எதுக்கு நீ கோலாவை தாண்டி எந்த ஒரு எனர்ஜி பவரையுமே யூஸ் பண்ண மாட்டேக்கான்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில வந்து நாமியோட குரூப் வந்து ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. ஸ்கூல்ல எரிஞ்சிட்டு கூடிய நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுபடி நாமியா இருக்கட்டும் ஜூஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க போஸ்ட்ல ஒரு ட்ரீம் மாஸ்டர் வந்து நம்ம ஜூஸை வந்து டிஃபீட் பண்ணுது. பட் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து லிலித்தும் நம்ம ஃப்ராங்கி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம லிலித் வந்து ஒரு மிஷினை யூஸ் பண்ணி எல்லா ஃபயரையுமே அணைக்கிறா. அண்ட் குறிப்பா வந்து மொத்த ஸ்கூலையுமே வந்து ஃப்ரீஸ் பண்றா. அதுக்கப்புறம் எரிஞ்சு போன நெருப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த நெருப்புல இருந்து ஒரு சூப்பர் கோலாவை உருவாக்கி ஃப்ராங்கி கிட்ட கொடுக்கறா. கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து கில்லிங்கம் வரான். கில்லிங்கம் வந்தது மட்டும் இல்லாம ஜிம்பையை பார்த்ததுக்கு அப்புறம் கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். தேங்க் காட் நான் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கேன். அப்படி மட்டும் இல்லனா ஜிம்பே பிரீத் பண்ணக்கூடிய அதே ஏரை வந்து நானுமே பிரீத் பண்ற மாதிரி ஆயிருக்கும்டி. ஏன்னா நம்ம ஜிம்பே வந்து ஒரு ஃபிஷர்மேன், கில்லிங்கம் வந்து ஒரு செலசியல் டிராகன். ஃபிஷர்மேனை எப்பவுமே செலசியல் டிராகன் வந்து லோ கிரீச்சர் தான் பார்ப்பாங்க. அதனால தான் கில்லிங்கம் எப்படி சொல்றான். பட் இதை சொன்ன அடுத்த செகண்டே சாஞ்சி ஒரு சம்பவம் பண்ணுவா பார்க்கணும். ஃபாஸ்டா போய் அவன் காலை வச்சு ஒரு கிக் பண்றான். நம்ம கில்லிங்கமோட ஹெல்மெட்டை வந்து கிக் பண்றான். அப்படி ஃபாஸ்டா கிக் பண்ணது மூலமா அந்த ஹெல்மெட் வந்து கம்ப்ளீட்டா உடையுது. இது மூலமா நம்ம ஜிம்பே பிரீத் பண்ணக்கூடிய அதே ஏரை வந்து கில்லிங்கமையும் பிரீத் பண்ண வச்சா நம்ம சாஞ்சி. இப்படி நம்ம சாஞ்சியும் கில்லிங்கமும் ஒரு சைடு ஃபைட் பண்ணிட்டு இருக்க போஸ்ட்ல இன்னொரு சைடு வந்து ஃப்ராங்கியும் ஜிம்பையும் வந்து நம்ம லிலித் உருவாக்கின சூப்பர் கோலாவை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ட்ரீம் மாஸ்டர்ஸ் டிஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நமக்கு வெஸ்ட் வில்லேஜ் காமிப்பாங்க. அதுல டோரியும் புரிக்கும் கொஞ்சமா நார்மலா மாறுறாங்க, கொஞ்சமா கான்சியஸ்குள்ள வராங்க. அப்படி வந்த அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி ரெண்டு பேரும் கில் பண்றாங்க. அப்படி கில் பண்ணி முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து ரெண்டு பேருமே நார்மலா மாறுறாங்க. இது பாத்தீங்கன்னா டோம் ரிவர்ஸோட வீக்னஸ் மாதிரி. லைக் எப்படின்னா டோம் ரிவர்ஸ் கிரீச்சர்ஸ் வந்து ஒன்று இறந்து போயிட்டாங்கன்னா டோம் ரிவர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன கிரீச்சர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி நார்மலா மாறிடுவாங்களாம். நார்மலா மாறினது மட்டும் இல்லாம ஃபுல்லாவே ரிகவர் ஆயிருவாங்களாம். அதுபடி நம்ம டோரியும் புரிக்கும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இப்போதைக்கு நார்மலா மாறுறாங்க. ஃபைனலி இந்த சாப்டர் லாஸ்ட்ல வந்து டோரி புருக்கி ஜோரோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டோம் ரிவர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன கிரீச்சர்ஸ் கூட ஃபைட் பண்ண போறாங்க. கரெக்டா இந்த இடத்துல வந்து இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்பாயிலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க.